வணக்கம். இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு எலிஃபென்ட் டங்கு. ஹியூமன்ஸ் பண்ணக்கூடிய தப்புக்கு ஒரு உதாரணமாக இன்னைக்கு நான் சொல்கிறேன். காடுகளில் பயணிக்கும் போது தயவு செஞ்சு காடுகளில் யாருமே பிளாஸ்டிக்கை வீசாதீங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அது இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்கும் காரத்தன்மைக்கு அந்த காரச்சா இதுக்காகவுமே யானைகள் அதை அந்த பிளாஸ்டிக் காயத்தை அந்த முறுக்கு மிச்சரு இந்த மிளகா பொடி பாக்கெட்டுங்க இந்த மாதிரி நிறைய எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு உதாரணமாக நீ காப்பிட்றாங்க. இது ஒரு எலிஃபென்ட் டங்கு. இது ஜூம் பண்ணி காட்டுங்க. சரிங்க, எலிஃபென்ட் டங்க்ல இங்க பாருங்க பிளாஸ்டிக். இங்க பாருங்க மிளகா பொடி பாக்கெட்டு. இங்க பாருங்க இதெல்லாம் எலிஃபென்ட் டங்க். இன்னைக்கு ஓபன் பண்றோம். உள்ள எவ்வளவு பிளாஸ்டிக் மட்டும் பாருங்க. இது எல்லாமே யானையோட சாணத்துல வயிற்றுக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகாம வெளியே வந்திருக்குது எல்லாமே. இந்த மாதிரி யானை தொடர்ந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டே இருந்துச்சுன்னா நம்ம யானைகளோட வாழ்ற கடைசி தலைமுறை நம்மளா மட்டும்தான் இருப்போம். இது தயவு செஞ்சு காடுகளை பயணிக்கும் பொழுது யாருமே காட்டுக்குள்ள தயவு செஞ்சு பிளாஸ்டிக்கை வீசிடாதீங்க. நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்களோ அதே மாதிரி திரும்ப அந்த பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து குப்பை தொட்டிகள்ல இந்த மாதிரி இடங்களை போடுங்க. இதைய கண்டிப்பா வன உயிரினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். யானைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் காடுகளை உருவாக்குறதுல. இப்படியே போச்சுன்னா யானைகள் நம்ம பார்க்கவே முடியாது. யானைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான காடுகளை விட்டு சொல்லுவோம். இதை பார்த்ததுல ரொம்ப இன்னைக்கு மன வருத்தமா இருக்குது இன்னைக்கு எங்களுக்கு. இதை கண்டிப்பா எல்லாரும் ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு